எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பேபி பொட்டேட்டோ ஃப்ரை, குட்டி குட்டி மினி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ உருளைக்கிழங்க கழுவிட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி அதில் 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 5 பூண்டு பற்கள், 1 டீஸ்பூன் வரமல்லி, அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு, நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் வேக வச்ச உருளைக்கிழங்குல இருக்கிற தோல் எல்லாத்தையும் நீக்கி இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. இப்போ கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து அது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்து உருளைக்கிழங்க வந்து சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வ ரொ திருப்பி விட்டுட்டு அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா பொருட்களையும் சேர்த்து நல்லா ஸ் மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு நல்லா சுருள 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 அப்படியே கிளறி லாஸ்ட்டில் வந்து மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணால் நல்ல ஒரு கல்யாண வீட்டு பேபி உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஃப்ரை தயாருங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கும், அதே போல் லெமன் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். நல்லா மசாலாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டெம்டிங்காக இருந்துச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. பாய்.